வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். ஒரு மாஸ் ஹீரோவை பிக் ஸ்க்ரீன் மிஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் தோணுது. ஏன்னா இவரை கண்டிப்பாக நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹீரோ கிடைக்கிறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய விஜய், அஜித்துக்கு ரேஞ்சுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும், இவருக்கு கதை உருவாக்கணும். அந்த கதையில் இவரை சரியானபடி ப்ரெசன்ட் பண்ணோம்னா இவருக்கு மிகப்பெரிய ஒரு லெவல் கிடைக்கும், மாஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஒருத்தருடைய அப்பியரன்ஸை வச்சே நம்ம சொல்லிடலாம் அவர் எப்பேற்பட்ட ஹீரோ அப்படிங்கிறது. அது நம்மளுக்கு பார்த்தே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். அப்படிப்பட்ட ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்கக்கூடிய கார்த்திக் ராஜை சரியானபடி பிக் ஸ்க்ரீனில் கொண்டு வர முயற்சி பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். எப்போதுமே இப்படி தான் பண்ணுறாங்க. நிறைய நல்ல மாஸ் ஹீரோலாம் அவங்க சரியானபடி ப்ரொஜெக்ட் பண்ணாமல் விட்டுறாங்க. இப்போ நம்ம விஜயாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல படங்களும் வந்திருக்கு, தோல்வி படங்களும் வந்திருக்கு. அப்படி இருந்தும் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக படங்கள் எடுத்ததுனால தான் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி அவங்கெல்லாம் பயணம் செஞ்சாங்க. அது எம்ஜிஆர் காலத்துலேருந்தே உண்டு, ரஜினி காலத்துலேயும் உண்டு, கமல் காலத்துலேயும் உண்டு. தோல்வி படங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கு. அதுக்கப்புறமா அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணதுனால தான் அவங்க மிகப்பெரிய சக்ஸஸை வந்தாங்க. அதே மாதிரி இவருக்கு இன்னும் படங்களே சரியானபடி ப்ரொஜெக்ட் ஆகலை. இவரை வச்சு நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா, நல்ல படங்கள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சக்ஸஸ் வரும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட் ஹீரோவை பார்க்கவே முடியாது. நிறைய நடிகர்கள் இருக்காங்க, நம்ம யாரையும் குறைச்சி மதிப்பிடல, அதான் முக்கியமான விஷயம். இப்போ நாங்கள் என்ன சொல்லணும்னா, இந்த ஒரே ஒரு விஷயம், இவரும் நல்ல மாஸ் ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். மற்றவங்கெல்லாம் மாஸ் ஹீரோ இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. இவர் நல்ல மாஸ் ஹீரோ. இவருக்கு சரியானபடி கதைக்களம் அமைக்கப்பட்டு, திரைக்கதைக்களம் அமைக்கப்பட்டுச்சுன்னா இவர் மிகப்பெரிய ரீச்சுக்கு வருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் அதுக்கான முயற்சி யாருமே என்னை எடுக்கலைங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. உண்மையிலே சொல்லணும்னா பிக் ஸ்க்ரீன் இவரை மிஸ் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். இவருக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அப்பியரன்ஸு, அவருடைய ஸ்டைல் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாஸ் ஹீரோ, சூப்பர் ஹீரோன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில் தான் அவர் இருக்கார். இப்போ இருக்கக்கூடிய அவருடைய சீரியல்ஸில் நம்ம பார்த்தாலே, கார்த்திகை தீபம் சீரியலில் பார்த்தாலே தெரியுது, அவருடைய அப்பியரன்ஸு, ஸ்டைலு எல்லாமே ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ லெவலில் தான் இருக்குது. ஆனால் அதை சரியானபடி பயன்படுத்திக்காமல் விடுறாங்க. இவருக்கான ஸ்கிரிப்டை சரியானபடி உருவாக்கினாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சினிமா உலகத்துக்கு இப்போ இன்னொரு ஹீரோ கிடச்ச மாதிரி தான் ஆகும். ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா சினிமா உலகத்தில் இப்போ கன்னடா படம், தெலுங்கு படம்லாம் வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க. தமிழ் ஹீரோன்னு யாருமே அதிகமாக இல்லை. ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட 75 ஏஜ் ஆகிடுச்சு, அவர் வந்துட்டுருக்கார், நடிச்சிட்ருக்காரு. மற்றபடி பார்த்திங்கன்னா விஜய் பார்த்திங்கன்னா இப்போ அரசியலுக்கு வந்துட்டார். அஜித் பார்த்திங்கன்னா கார் ரேஸுக்கு போயிட்டார், அவ்வளோவா சினிமா வரல. அப்போ இப்போ ஒரு ஹீரோக்கள் அதிகமாக இல்லாத காலமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இவர் கார்த்திக் ராஜுக்கு நல்ல ஒரு கதை கொடுத்து, திரைக்கதை கொடுத்தோம்னா அவருக்கு கண்டிப்பான ஒரு ஷைன் கிடைக்கும். அதனால் ஒரு ஹீரோ கிடச்சோன்னா அது வழியாக படங்கள் ஓடும் இல்லையா? இந்த படங்கள் ஓடிச்சுன்னா அது லாபம் தானே. அவரை கண்டிப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணணும். நல்ல ஸ்கிரிப்டு வேணும். முதல்ல இவருக்கு ஏற்ற ஸ்கிரிப்டு வேணும். அப்போ தான் இவரை சரியானபடி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இவர் வழியாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு கூட்டம் தேட்டருக்கு வரும். அதான் முக்கியமான. தேட்டரு கூட்டத்தை வரவழைக்கணும்னா அது மாஸ் ஹீரோ படங்கள்னால தான் முடியுது. நம்மளே பார்த்துட்ருக்கோம். என்ன தான் படம் கதைகள் நல்லா இருந்தால் கூட அந்த படத்தை காட்டிலும் மாஸ் ஹீரோவோட படம் கதை நல்லா இருந்ததுன்னா நல்லா ஓடுது இல்லையா? அதுதான் முக்கியமான விஷயம். இவருக்கான ஸ்கிரிப்ட் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக இவர் சூப்பர் ஹீரோ தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நன்றி, வணக்கம்.